இரண்டு பக்கமும் துண்டு போடுகிறாரா திருமாவளவன்? விஜயின் முதுகில் குத்திய விசிகா. சமீப காலமா விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் முன்னுக்கு முரணாக பேசிக் கொள்கிறார். வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே, இன்றைய அரசியல் அதிரடி பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். என்ன இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இரண்டு பக்கமும் துண்டு போடுகிறாரா திருமாவளவன்? விஜயின் முதுகில் குத்திய விசிகா. இதன் பின்னணி என்ன, ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்றதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். அதாவது தமிழக அரசியல்ல சமீப காலமா விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, கமலஹாசன் போல என்ன பேசுறேன்னே தெரியாம, அவருக்கும் புரியாம மற்றவங்களுக்கும் புரியாம முன்னுக்கு பின் முரணாக பேசுவதை திருமாவளவன் அவர்கள் வழக்கமாக கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சமீபத்துல பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க தவேகா கூட்டணியில் அமைச்சரவையில் பங்கு பெற்றதனாலேயே தவேகா கூட்டணியில் இடம்பெற்று விட்டோம் என்று அர்த்தம் இல்லை, நாங்கள் இன்னமும் திமுக கூட்டணியிலேயே தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரும் குழம்புனது இல்லாம மற்றவங்களையும் குழப்பியிருக்காரு. இதுக்கு பொதுமக்கள் மத்தியிலும் சமூக ஆய்வாளர்கள் மத்தியிலும் கடும் கண்டனங்களும் விமர்சனங்களும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டு எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு அமைச்சரவையில் இடம்பெற்று அந்த சுகத்தை அனுபவித்து விட்டு நான் தவேகா கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? சோ இதுக்கு முன்னாடி காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா, விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி ஆட்சி நடைபெறணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முழக்கங்களை இட்டுக்கொண்டே இருந்தார். இந்த காலகட்டத்துல திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சிகள் செய்து கொண்டிருந்தது. ஆனா இவர்கள் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டணியில் இடம் கொடுக்கவில்லை, அதாவது கூட்டணி ஆட்சியில் இடம் கொடுக்கவில்லை. ஆனா தற்போது திரு ஜோசப் விஜய் அவர்கள் இவர்களோட கனவையும் ஆசையும் நிறைவேற்றிட்டாரு. அப்படி இருந்தும் இவர் இந்த மாதிரி பேசுறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு பல அரசியல் தலைவர்களும் தொடர்ந்து சொன்ன வண்ணமும் இருக்காங்க. சரி, இப்போ திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, நாங்க இடதுசாரி கொள்கைகளை பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. இடதுசாரிகள் கொள்கைகளை பின்பற்றுகிறோம் அப்படின்னா, இடதுசாரிகள் தவேகா அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா நாங்க கூட்டணியில ஆட்சியில இடம் பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அப்ப இடதுசாரிகள் கொள்கைகளை பார்த்துதான் நான் தவேகா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சேன் அப்படின்னு சொல்ற விசிகா தலைவர் திருமாவளவன் ஏன் அமைச்சரவையில் பங்கெடுத்தார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. சோ இது ஒரு சுயநலமான அரசியல் இல்லையா அப்படின்னும் காட்டமான பதில்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க எல்லாருமே திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் தவேகா ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சோம். அதனால எங்களால அந்த நட்பு விட்டு கொடுக்க முடியாது, அந்த நட்புறவோட தொடர்ந்து நாங்க இருக்கோம், நாங்க தொடர்ந்து திமுக கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சோ இது எந்த விதத்துல சரி அப்படின்னு சொல்லி காங்கிரஸோட தமிழக மாநில தலைவர் திரு மாணிக்க தாகூர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசியல் சித்து விளையாட்டை திருமாவளவன் நிறுத்தி கொள்ள வேண்டும் சொல்றாரு. அதோட திரு உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, டிவிக்கு இருக்க தோழமை கட்சிகளை கூட்டணியில கிண்டல் செய்யறாரு. என்னன்னா, இது ஒரு கல்லாப்பட்டி கூட்டணி, சோபா மாடல் கூட்டணின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. இருந்தும் திமுகவோட தொடர்ந்து நாங்க உறவுல இருக்கோம், அவங்க கூட்டணியில இருக்கோம்னு சொல்றீங்களே, இது முறையான பேச்சா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இதே மறைந்த தலைவர்கள் செல்வி ஜெயலலிதாவோ அல்லது திரு கருணாநிதி அவர்களோ இது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க கூட்டணி ஆட்சியில அமைச்சர் பதவி வாங்கிட்டு இப்படி எல்லாம் அவர் பேசிட்டு இருக்க முடியுமா? விஜய் அப்படின்றவர் அரசியலுக்கு புதியவர் என்றதுனால அவரை ஏமாற்றும் தோணியில இப்படி பேசிட்டு போயிட்டு இருக்காரா திருமாவளவன் அப்படின்னு சொல்லி ஒரு சாரர் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. சோ அது ஒருபடி மேல போய் திரு வைகோ அவர்கள் என்ன பண்றாரு, கோவில்பட்டியில ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லும் போது திருமாவளவன் கூறிய கருத்துக்கு நோபல் பரிசு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருமே மிக காட்டமாக குரல் கொடுக்கிறாரு, கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா டிவிகேவோட தொழில்துறை அமைச்சர்
கீர்த்தனா அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, ஆய்வுன்ற பேர்ல அவங்க தொகுதிக்கு உட்பட்ட அரசாங்க பள்ளியில போயிட்டு கேள்வி கேட்கிறேன், ஆங்கில புலமையை சோதிக்கிறேன் அப்படின்ற பேரில அவங்க குழந்தைகிட்ட பேசி அதை ரீல்ஸா போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் எல்லாம் கடும் கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு காலத்துல முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா, இந்த அமைச்சர்கள் செய்யற அட்ராசிட்டிய ஒவ்வொரு நாளும் வீழ்ச்சி வரும்போது இன்னைக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு தோணிக்கிட்டே தான் நான் எழுந்துப்பேன் மறுநாள் காலையில அப்படின்னு சொல்லுவார்ல. அதே போலதான் இன்னைக்கு தாவேகா அரசாங்கத்துல அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் ஒவ்வொரு நாளும் ஆய்வுன்ற பேர்ல ஏதாவது ஒரு கலடா பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா. இதுவுமே திரு முதல்வர் விஜய் அவர்களுக்கு கடும் மன அதிருப்தியை உண்டாக்குச்சுன்னு சொல்றாங்க. சோ இதன் வெளிப்பாடாக தான் பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்களையும் அதே போல தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கார் இல்லையா திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அவங்க 2 பேரையுமே கூப்பிட்டு கடுமையான தன்னோட அதிருப்தியை தெரிவிச்சாருன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த கீர்த்தனா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஸோ இவங்களை அமைச்சர் பதவி விட்டு இறக்கணும். ஏன்னா இன்னும் சிறிது காலத்துல பாத்தீங்கன்னா அமைச்சர் மாத்த போறாங்க இல்லையா, நிறைய அமைச்சர்கள் சேஞ்சஸ் நடக்க போகுது. இந்த சேஞ்சஸ் நடக்கிறதுல கீர்த்தனா பெயரும் அடிப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல கீர்த்தனாவை மாத்தலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட இது விஷயத்தையும் புஷி ஆனந்த் அவர்கள்கிட்டயும் ஆதவ் அர்ஜுனா கிட்டையும் முதல்வர் அவர்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இல்லைன்னே அவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் கொஞ்சம் திறமையாகவும் வேலை பார்க்குறாங்க, அதனால எதிர்கட்சிகள் வேணும்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மழுப்பலா பதில் சொல்லியிருக்காரு. சரி, அதை கேட்டுட்டு அமைதியா இருந்த விஜய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகள் இப்படி ஒரு பக்கம் போகவே முதல்வர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இனி வருங்காலங்கள்ல அந்தந்த துறை அமைச்சர்கள் அந்தந்த துறைக்கு மட்டும்தான் ஆய்வு நடத்தணும், அவர்கள் துறைக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு துறையில போய் மூக்க நுழைக்க வேணாம், அப்படி மூக்க நுழைச்சிங்கன்னா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை எல்லா அமைச்சர்களுக்கும் ஒரு சர்க்குலர் மாதிரி கொடுத்திருக்காராம். சரி, ரொம்ப அரசியல் விறுவிறுப்பாகவும் இருந்துச்சு இல்லையா. நம்ம நிகழ்ச்சியை இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.